இன்னைக்கு நம்ம பேராவூரில் உள்ள வடத்தையா மெஸ்ஸுக்கு தாங்க போயிருந்தோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே கேட்டுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு சந்தில் தாங்க. நம்ம கடையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நான்வெஜ் மீல்ஸ் தாங்க. இங்கே கிடைக்காதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணும் அதை வெரைட்டியாக இங்கே சாப்பிடலாங்க. மீன் வறுவல், மீன் குழம்பு, அதே போல தலைக்கறி, குடல் குழம்பு, ராட்டு, காடை, நண்டு குழம்பு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போவோங்க. அப்படியே தலவாழ இடம் போட்டு அதில் தொட்டுக்கையெல்லாம் வச்சுட்டு நல்லா சுட சுட சாதத்தை போட்டுட்டு நம்ம கேட்குற குழம்பு ஊற்றுவார் பாருங்க. மீன் குழம்பா மீன், கறியா கறி, கோழியா கோழி, உங்களுக்கு என்ன குழம்பு வேணும், காடை, நண்டு குழம்பு, நண்டு கிரேவின்னு ஒரே அமக்கலமா அசத்தி போடுவார் பார்த்துங்க. இந்த கடையில் சாப்பிடாம பேராவூர்னிக்காரவங்க யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரே ஒரு வாட்டி மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன ஸ்பெஷல்னா எல்லா குழம்புலையும் மிளகு அதிகமாக போட்டு சூப்பராக செய்யறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. அதே போல ரொம்ப ஹைஜீனிக்காகவும் வீட்டு முறையில் சமைச்சு கொடுக்கறதுனால சூப்பரான கிராமத்து சாப்பாடு சாப்பிட்ட எஃபெக்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க. பர்சனலாக எனக்கு நம்ம வடத்தையா மெஸ்ஸில் என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி கிரேவியும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வடத்தையா மெஸ்ஸுக்குன்னு தனி ஒரு கஸ்டமர் பேஸே இருக்குங்க. மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு பேராவூர்னிக்கு வர்ற மக்களில் பாதி மக்கள் கண்டிப்பாக நம்ம கடையில் சாப்பிட்ருப்பாங்க. மீதி மக்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சாப்பிடுவீங்க நான் நம்புகிறேன். நம்ம கடையில் ரைஸ் மட்டும் இல்லைங்க, வைக்கிற எல்லா நான்வெஜ்ஜுமே நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாகவும் செம்ம சுவையாகவும் இருக்குங்க. இப்போ இந்த கடையோட முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா குடும்பமாக சேர்ந்து நல்லபடியாக உழைக்கிறாங்க. வர்ற மக்களுக்கு அறுசுவையோட சூப்பராக சாப்பாடு போடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் பேராவூர்னி போனால் மிஸ் பண்ணாமல் நம்ம கடைக்கு போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க.